அமெரிக்காவுக்கு போயிட்டு வராங்க அல்லது லண்டனுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது அங்க இருக்கிற சபையினுடைய ஸ்டைலை பார்த்துட்டு அந்த ஸ்டைலை என்ன செய்யறாங்க, இங்க கொண்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்தியால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கே ஆசீர்வதிக்கிற தேவனும் இங்கே ஆசீர்வதிக்கிற தேவனும் ஒண்ணுதானே, அப்ப ஏன் நம்ம அங்க இருக்கிற மாதிரி இங்க வாழ முடியாது, ஏன் வாழக்கூடாது அப்படின்னா அது கதை வேற. அதே மாதிரி தான் அங்கே இருக்கிறவர்களுக்கும் நமக்கும் கர்த்தர் நிறைய வித்தியாசத்தை ஸ்பிரிச்சுவலி வச்சிருக்கிறார். உபதேசம் ஒண்ணுதான், உபதேசம் ஒண்ணுதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறவருடைய கலாச்சாரம், அவங்களுக்கு இருக்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், அதுக்கேத்த மாதிரி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதாவது வசனத்தை மாத்தல, போதிக்கிற முறைய சொல்றேன். இப்ப அவங்க கோட் போட்டு நிக்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன் நிக்கிறாங்கன்னா அவங்க குளிர் கோட் போட்டு நிக்கிறாங்க. இப்ப நம்மாலு வெட்ட வெயில்ல மே மாசம் 110 கோட்டை போட்டு நிக்கிறான். எதுக்கு சொல்ல வரேன், சில நேரங்கள் அந்த உபதேசத்தை கேட்டு அமெரிக்கால சொன்னா நல்ல உபதேசம், அங்க சொன்னா இப்படி கேட்டு 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 சர்பத்தின் உபதேசம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வருது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீடுகளுக்குள்ளே உங்கள் மொபைல் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ இப்படிப்பட்ட சர்ப்பங்கள் வரும்போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நிறைய படிக்கணுங்கிறது ஆசை இருக்கும், நிறைய படிச்சு ஒண்ணுத்தையுமே கை கொள்ளாம போறதுக்கு ஏதாவது ஒன்ன ஒழுங்கா படிச்சு அதை கை கொள்ளுவது நல்லது. நீ கடைசி காலத்துல உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று அதுக்குதான் காவல் செய்யணும். சபையை காவல் செய்ய வேண்டியது ஊழியக்காரர்கள் பொறுப்பு, வீட்டை காவல் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.